அசிங்கம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியடா. நம்ம வீட்டுல இருக்க மாடுகளுக்கு கூட தனித்தனியா கொட்டகை இருக்குடா. பசு மாட்டுக்கு தனியா, எரும மாட்டுக்கு தனியா. ஏன் தெரியுமா? ரெண்டும் ஒன்னா சேர்ந்து நின்னா அது அசிங்கம். நீ செஞ்சிருக்க காரியம் அதை விட அசிங்கம். இல்லப்பா, கங்கா ரொம்ப நல்லவப்பா. என் மேல உசிரியே வச்சிருக்காப்பா. எங்களை வாழ சின்ன பையன் தெரியாம கடைசியா ஒண்ணு சொல்றேன். எப்ப நீ எனக்கு பிள்ளையா இருக்கிறத விட அவளுக்கு புருஷனா இருக்கிறத முடிவு பண்ணிட்டியோ அப்பவே இந்த வீட்டுக்குள்ள வர்ற தகுதியை நீ இழந்துட்டடா. போடா வெளியில, வீட்டை விட்டு வெளியில போடா. இனிமே உனக்கு நான் அப்பனும் இல்ல, நீ எனக்கு பிள்ளையும் இல்ல. இத்தோட உறவு முறிஞ்சு போச்சு. போடா வெளியில. ஓடி உள்ள ஓடி கிச்சன் போ உள்ள போ. வாங்க மானத்தை கெடுத்துக்க. என்னடா நடக்குதுங்க? என்ன நடக்குது? பிள்ளையா அடுத்த சாதிக்காரன் அடிக்கிறான், அதை வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதை நடத்த பாக்குறீங்களா? யாரா நம்ம ஜாதி? யாரு இவனா? நம்ம ஜாதி இவனை நான் புள்ளே இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் எப்படிடா நம்ம ஜாதியாக முடியும்? சொல்லுங்கடா, சொல்லுங்கடா. நம்ம சாதியால, நம்ம சாதி சண்டையினால இதுவரைக்கும் நம்ம பட்டதெல்லாம் பத்தாதா? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி பட போறோம்? பாருங்க, நான் சொல்றத கேட்கறதா இருந்தா எல்லாரும் கலைஞ்சு போயிடுங்க. இல்ல அவன் தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்க இஷ்டப்படி செய்யுங்கப்பா. என்ன செய்ய போறீங்க? ஐயவே சொல்லிட்டாரு, வாங்க போலாம். பாருப்பா, இவனுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இவனை வெட்டி போட்டா கூட யாரும் கேட்க மாட்டோம். என்னடா நீ கேட்க போறியா? ஆமா, என்ன பச்சி அவன போய்கிட்டு போடா உள்ள. உள்ள போ. நம்ம பிள்ளைய கொன்றுவாங்க. கொன்னா கொல்லட்டு நீ புள்ளையாவ. போடி உள்ள. உள்ள போடி. போ. அவனை வெட்டி போட்டு நம்மோடு போய் தூக்கிட்டு போறது என்ன பேசிட்டு? வேணாம்டா, வேணாம்டா. இவன் நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம். இவன் செத்து போயிட்டதா நாங்க நினைச்சுக்கிறோம். பெத்தவ வயிறு எரிஞ்சு சொல்லடி, நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்க மாட்டீங்க, நல்லாவே இருக்க மாட்டீங்க. என்னாலே என் குடும்பத்தால இனிமே இந்த ஊர்ல ஒரு உசுறு போக்குறாங்க. அந்த பழி சொல்ல என்னால தாங்க முடியாது. போகலாம், எல்லாரும் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். போகலாம். உங்க அம்மா எப்படி அழ வச்சுட்டேடி? நீ நல்லாவே இருக்க மாட்டேடி. ஐயோ, நல்லா இருக்க மாட்டேடி.
இந்த பறவைகள் போவது எங்கே? சொந்த உறவுகள் துரத்துது இங்கே. இங்கு காதலே குற்றம் என்றால் இந்த பூமியே குற்றமன்றோ? காதல் என்றால் கண்ணீர் தானா? வாழ்வை தேடும் வலிகள் தானா? காதல் என்றால் கண்ணீர் தானா? வாழ்வை தேடும் வலிகள் தானா? இந்த பறவைகள் போவது எங்கே? சொந்த உறவுகள் துரத்துது இங்கே. தப்பு பண்ணோம். காதலிக்கிறது தப்பா? எப்போ உன்னை தொட்டு தாலி கட்டினோ அப்பவே அந்த நிமிஷமே உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு வந்துருச்சு. நீ கவலைப்படாத. இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதானா என்னவோ என் தாத்தா இந்த களத்தையும் சுத்தி இருக்கிற 4 ஏக்கர் நிலத்தையும் என் பேர்ல எழுதி வச்சிருக்காரு. இங்க இருந்து நம்மள யாரும் வெளியேற்ற முடியாது. நீ தைரியமா இரு. கிளம்பு. ஏய் கிளம்பு கிளம்பு. ஏய் கிளம்பு கிளம்பு. ஏய் வரப்புடா. இப்பதானே கடை திறந்தேன், இன்னும் போனி கூட ஆகலனே. போனி ஆகலையா? எவ்வளோ இது? 2 ரூபானே. நல்ல கைராசினே. போனி ஆச்சுல? ஆயிடுச்சுனே. எட்ரா மாமல. காசுலனே. காசுல இருந்து பாக்கெட்ல கை வச்சு மடிக்கிறேன். சரக்கு வாங்குற காசுல. சரக்கு வாங்குற காசுல. சரக்கு வாங்குற காசுல. காலங்காத்தாலே சரக்கு அடிக்கணுமா? அந்த சரக்கு இல்லனே. நம்மளே ஆஃப்ல ஆளுக்கு 90 போட்டு தான் வந்திருக்கோம். மீதி 90 என்னாச்சு? அது அப்புறம் சைடிஸ் இருக்கா? இந்த ஊரே வச்சு. டேய். டேய். சேகர்னா பயம் இருக்குடா. போ போயிட்டே இரு. காசை புடிக்கிட்டு அடிச்சிட்டு போறாங்க. நீங்க வெட்கூச்சு வந்தா சாவ போறீங்க. அண்ணே, எனக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தா போட்டு கொடுங்கண்ணே. வேலையா? நீ பாக்காள வேலை இல்ல, போயிட்டு வா. எந்த வேலை கொடுத்தாலும் ஒழுங்கா செய்வேண்ணே. தொல்லை பண்ணி தூக்கத்தை கெடுத்து வேலை இல்ல போப்பா. நீ நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை கெடுத்துட்டான். முடியுமா? வேணாம் தம்பி, கேள்வி மோசமானவ. அண்ணே, நாங்கெல்லாம் நாசாத்துக்கு முன்னாடியே 4 கொலை பண்றவங்க. எங்க கிட்டியாவா? அப்படியா? சரி போ. கை மாமூல் கொடு. என்னடா வேணா? மாமூல் கொடு. வேர்க்கடலை. மாமூல் கொடு கைவி. கொண்ட கடலை வேணுமா? மாமூல் கொடு. கேட்ட வாடா. மாமூல் கொடு கைவி. அந்த மொத்த கொண்டையா வேணும்? என்னடா போ. ஐயோ நாத்தடா பாபா.
ஒருத்தன் குண்டு போட்டா கூட பொழைச்சிடலாம். இந்த முனியம்மா குசு போட்டா இதுதான் கதி. கிளம்பு. இன்னும் நீ போலியா? என்ன வேலை கொடுத்தாலும் ஒழுங்கா செய்வேன். வேலை இல்லைங்கிற அப்புறம் எப்படி ஒழுங்கா செய்வ? ஏய், என்ன உள்ள வந்தாதான் மாமூல் குப்பியா நீ? அண்ணே கவனிக்கலண்ணே. என்ன எங்க நிக்கிறீங்க? அண்ணன்டா காய்கறி வாங்கிட்டு போலான்னு வந்தோம்னே. தங்கச்சி நோட்டு வாங்க வந்தானே. சரிண்ணா வரண்ணே. சேகர் மறுபடியும் சேதாரம்லாம் தப்பிச்சிட்டான்டா. என்ன திடீர்னு இப்படி பம்புறாங்க? அண்ணா எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்கண்ணா. என் தம்பி அவனுங்களே ஊர் அடிச்சு உரையில ஓடுறவங்க உன்னை கண்டு ஓட்ட ஓடுறாங்களே, நீ யாரு? அதை விடுங்கண்ணே, வேலை கொடுங்கண்ணே. சரி, இதுக்கு மேல விசாரிக்க தேவையில்லை. வரதுல ஏதாவது தரேன், வேலையை பாரு. சரிங்கண்ணே, சந்தோஷம். சரிப்பா, சரி, வேலை பாரு. டேய் தம்பி, அண்ணே என்னடா பண்ணிட்டு இருக்க? உங்களுக்காவது மெக்கானிக் வேலை தெரியுமாண்ணே? எது? இல்ல எனக்கு எதுவும் தெரியாது, ஓனருக்கு ஒண்ணுமே தெரியாது, அதான். நான் யாருன்னு உனக்கு தெரியுதா? உனக்கு எப்படி தெரியும்? ஜெயில வச்சு கொன்னி அவனுடைய அப்பையானா? என் புள்ள ஒரு தப்பும் பண்ணலையா? வேலைக்கு போன இடத்துல அந்த வீட்டு பொண்ணு தான் இவன் கைய பிடிச்சி இழுத்திருக்கா. இதுல இவன் தப்பு என்ன இருக்கு? அவன் செஞ்ச ஒரே தப்பு உங்க ஜாதி தலைவன் வீட்டுல வேலைக்கு சேர்ந்தது தான். எல்லாருமா சேர்ந்து என் பிள்ளைய கொண்டுட்டீங்களையா? என் பிள்ளைய கொண்டுட்டீங்களே. எங்கேயோ யார் வீட்லயோ நடந்ததை உன்னால தாங்கிக்க முடியலையே. ஆனா இன்னைக்கு உன் குடும்பத்துல ஒரு ரத்தத்துல இன்னொரு ரத்தம் கலந்துருச்சுல்ல. தெய்வம் இருக்கு. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொல்லும், நின்னுதான் கொல்லும். ஏன் என்னாச்சு? ஏன் அழுகுற? அதான் வந்துட்டேன்ல, பயப்படாத. என்ன பார்த்து சாப்பிடு. அடடா, இப்படி வர மாவள இன்னைக்கு இருக்கு உனக்கு. குடி. பாடுறா. இந்தா குடி. குடி. பாத்துரு. என்ன ஏன் நிக்காது? என்ன மருந்து கொடுத்த? நாட்டு மருந்து. நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா? அது சரி. மப்பு ஏறிடுச்சு போல இருக்க. இந்த ஊர் என்ன எங்களை ஒதுக்கி வைக்கிறது? நானே இங்க ஒரு ஊரை உருவாக்குவேன். அது சரி. ஒரு புள்ள இல்ல,
10 புள்ள பெத்து தரேன். எதுக்கு? நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். தானே இங்க ஒரு ஊரு உருவாயிரும். ஐயோ டேய் தைரியம் இருந்தா இப்ப